உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சின்னவனே, என்னோட ரூம்ல ஒரு பேக் இருக்கு, அத போய் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. போ. உட்காருங்க உட்காருங்க. இல்ல உட்காரு. பரவாயில்லைங்க. டேய் உட்கார்றா. ஐயா. அட உட்காரு. எங்கெல்லாம் போனீங்க? ஐயா கோயிலுக்கு தாங்க எப்போ. ஆஹா. இந்தாங்கண்ணே. குடு. வள்ளிமா, இதை வாங்கிக்க. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. உட்காரு. நல்லா இருக்குப்பா. புடவை எப்படி இருக்கு வள்ளிமா? அங்கிள் செமையா இருக்கு. வள்ளிக்கு அப்படியே ஏத்த கலரா இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. கலர் ரொம்ப நல்லா இருக்கு மாமா. அம்மா எங்க எடுத்தீங்க? பனாரஸ்ல எடுத்தேன். பனாரஸா? அங்க எப்ப போனீங்க? போன வாரம் டெல்லிக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன்ல, நான் டெல்லிக்கே போகல, பனாரஸ்க்கு தான் போனேன். வள்ளியோட நிச்சயத்துக்கு நானே புடவைய பார்த்து பார்த்து கரெக்டா செலக்ட் பண்ணேன். வள்ளி, எப்படி இருக்கு என்னோட செலக்ஷன்? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. அம்மாடி வள்ளி, இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். நான் உன் கல்யாணத்துக்கு என்னென்னலாம் பண்ண போறேன் தெரியுமா? இத பாரு. பனாரஸ் வரைக்கும் போனவன் வேற கல்யாணத்துக்கு ஏதாவது எடுக்காம வருவேனா? இந்த மாதிரி எடுங்க, இது உனக்கு. ஐயோ அங்கிள், எனக்கு இதுக்கு. அட இல்ல, வாங்கிக்கம்மா. என் பொண்ணு கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, என் வேலு கல்யாணத்துக்கும் எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். எதுவும் யோசிக்காம வாங்கிக்கம்மா. வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் அங்கிள். அப்புறம் டேய் வேலு, ஐயா இத ஆனந்தி கிட்ட கொடுத்துட்றேன். சரிங்க, நான் கொடுத்துட்றேன். ஐயா நாங்க அப்படியே கிளம்புறோங்க. ஐயா டைம் ஆயிடுச்சு. டேய், நீங்க சாப்பிட்டீங்களா? எல்லாருக்கும் காஃபி கொண்டு வாங்க. சரிங்க மாமா. இல்ல வேணாம் சின்னம்மா. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, நாங்க அப்படியே கிளம்புறோங்க. அப்படியா? எனக்கு மட்டும் ஒரு காஃபி கொண்டு சரிங்க வாங்க. மாமா. அப்பா நான் உள்ள. மெதுவா போடா. சரிங்க ஐயா. அப்பா நான் உள்ள வரேன். சரிம்மா. வரோம். சொல்லுங்க. வேலு. ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா. நேத்து என்னென்னமோ சொன்னீங்க, இன்னைக்கு எதுவுமே சொல்லாம அமைதியா போற. என்னங்க ஐயா? டேய், வள்ளி யாரோ ஒரு பையனை காதலிக்கிறா, அது யாருன்னு கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொன்னல, இன்னைக்கு அதை பத்தி எதுவுமே பேசல. அது வந்து டேய், நான் சொன்னனா இல்லையா? அவ என்னோட பொண்ணுடா. இத்தனை வருஷம் என்னோட அன்புக்காக ஏங்கிட்டு இருந்திருக்காடா. ஆனா நான் தான் அவளை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன். நான் இப்ப வள்ளியை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டா. இனிமே வாழ்க்கை முழுக்க நான் அவ கூட தான் அன்பா இருக்க போறேன். இத்தனை வருஷமா நான் செஞ்ச தவிர எல்லாத்தையும் சரி பண்ணிடணும்னு முடிவு பண்ணிட்டேன்டா.
ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சரி சரி, நீ கிளம்பு, மறக்காம நாளைக்கு வந்துடுறா. சரிங்க. நிச்சய வேலைலாம் நிறைய இருக்கு. ம் சரிங்க, வந்துடுறேன். நாளைக்கு காலையில் வள்ளி மேடம் லவ் பண்ணுற பையனோட வரேன். வரேங்கய்யா. ஆ. இவ்வளோ சீட்டில் வள்ளி மேடம் கட்டின சீட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? வேற வழியே இல்லை, எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அவுத்து பார்த்துட வேண்டியதுதான். அம்மா தாயே, உனக்கு கட்டின வேண்டுதல் சீட்டெல்லாம் பிரித்து பார்க்குறேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. வள்ளி மேடம் வாழ்க்கையை காப்பாற்ற எனக்கு வேற வழி தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம்ண்ணே, வள்ளி எழுதி சிவப்பு கயிறுல கட்டி விட்டானே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.